Hello people of Tamil Nadu, welcome to Josh channel. இன்னைக்கு மீண்டும் ஒரு எக்ஸல் வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸலில் டேட் ஆஃப் பர்த் வச்சு ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. எக்ஸலில் ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் ஃபியூ ஆஃப் த ஃபார்முலாஸில் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து இந்த டேட்டில் என்னோட ஏஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு காலம் டேட்காக விடுங்க. அந்த காலமில் உங்களோட டிசையர் டேட் போட்டு அந்த காலம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. இந்த செல் செலக்ட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு டேட்டட் இஃப் ஓப்பன் த ப்ராக்கெட் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுங்க. இதில் வந்து B2 எய்தர் B2ன்னு டைப் பண்ணலாம், இல்லைன்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணால் போதும். கமா எந்த டேட்டில் உங்களோட ஏஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து C2 கமா கொட்டேஷன் போட்டு Y க்ளோஸ் த கொட்டேஷன் க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர் பண்ணிங்கன்னா ஏஜ் வந்துடும். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டேட் வந்துச்சுன்னா நீங்கள் செல்லோட ஃபார்மேட்டில் போய் ஜென்ரல்லேருந்து டேட்டுக்கு மாற்றுங்க, டேட்லேருந்து ஜென்ரலுக்கு மாற்றுங்க, அப்புறம் ஏஜ் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 39. இதே ஃபார்முலாவை ட்ராக் பண்ணால் எல்லாரோட ஏஜும் கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் ஃபுல்லாக டேட் போட்டு நீங்கள் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக டேட்டே என்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இஸ் ஈக்குவல் டு டேட்டட் இஃப் டேட் ஆஃப் பர்த் B3 கமா டுடே போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு கமா பண்ணி கொட்டேஷனில் Y போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு டேட் என்னவோ அந்த நாளுக்கே வந்துடும். ஸோ இது நீங்கள் எந்த டேட்டில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் என்ன ஏஜ் அப்படின்றத கால்குலேட் பண்ணும். நீங்கள் தேவையில்லாமல் ஒரு காலமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த காலமை டெலீட் பண்ணிடலாம். இப்போ மூணாவது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இஸ் ஈக்குவல் டு டேட்டட் இஃப் போட்டு ஓப்பன் த ப்ராக்கெட் ஆஸ் யூஷுவல் டேட் ஆஃப் பர்த் B2 செலக்ட் பண்ணுங்கள் கம்மா டேட் போட்டு ஓப்பன் த ப்ராக்கெட் பண்ணிங்கன்னா மறுபடியும் இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் மந்த் டேட் கேட்கும். நீங்கள் எந்த இயர் எந்த மந்த் எந்த டேட்ன்றதை கம்மா போட்டு இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் கம்மா போட்டு கொட்டேஷனுக்குள்ளே Y போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு ஏஜ் என்னன்றதை கரெக்டாக சொல்லிடும். இது வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, ஆனால் ஒரு காலம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிடலாம். இதுவும் ரொம்பவும் சிம்பிள். இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தா நீங்கள் இயர் மட்டும் கண்டுபிடிக்காமல் எனக்கு இயரோட மந்த்தும் டேட் எல்லாமே வேணும் அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இன்னைக்கு டேட்டில் என்னோட ஏஜ் இயர் மந்த் டேட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ஃபார்முலா டேட்டட் இஃப் B2 டுடே ஓப்பன் த ப்ராக்கெட் க்ளோஸ் த ப்ராக்கெட் முன்ன யூஸ் பண்ணுவாங்களா அதே ஃபார்முலா கமா கொட்டேஷனில் Y போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு மந்த் வேணும். ஸோ அண்ட் திரும்பி டேட்டட் இஃப் டேட் ஆஃப் பர்த் கமா டுடே கமா இதில் வந்து கொட்டேஷனில் YM போட போகிறோம், தட் இஸ் இயர் மந்த். அதுக்கப்புறம் க்ளோஸ் த கொட்டேஷன் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் M ரெப்ரசன்ட்ஸ் மந்த். அதுக்கப்புறம் அண்ட் டேட்டட் இஃப் டேட் ஆஃப் பர்த் டுடே ஓப்பன் த ப்ராக்கெட் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் கமா கொட்டேஷனில் MD தட் இஸ் மந்த் டேட். கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி அண்ட் கொட்டேஷனில் D ஃபார் டேட் போட்டிங்கன்னா 40 days போட்டிங்கன்னா 40 years 4 months and 23 days. ஸோ இதில் நீங்கள் அந்த அண்டுக்கு அப்புறம் இருக்கிற Y M and D தான் வந்து இயர் மந்த் டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் அது என்ன வேணுமோ மாற்றிக்கலாம். இப்போ கேபிட்டலில் மாற்றினா கேபிட்டலில் மாறிடும். நீங்கள் இல்லை OBC நீ என்ன போட்டாலும் அது அங்கே வரும். ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக YMDA போடுங்க. ஸோ தட் யூ வில் நோ எது இயர் எது மந்த் எது டேட்னு. சப்போஸ் இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகணும்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேக்கு என்னோட இயர் மந்த் அண்ட் டேட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே ஃபார்முலா டுடேன்னு இருக்கிற இடத்துல
டேட் போட்டு எந்த இயர் எந்த மந்த் எந்த டே அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டேக்கு மாறிடும். ஸோ இந்த எல்லா ஃபார்முலாவும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா போதும். ஸோ there you go. இது வந்து ஃபியூ ஆஃப் த ஃபார்முலாஸ். இதை வச்சு உங்களோட ஏஜை கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் டு ஜாஸ். ஓகே பாய்.